உங்கள் குமரன் சில்க்ஸ் இப்போது தலைநகர் டெல்லியிலும். ஒரு வேலை கிடைக்கலன்னு யூரின் கூட வர மாட்டேது. என்ன இவன் கால் பண்றான்? சொல்றான் நல்ல போனே. எங்கடா இருக்க? நடு ரோட்ல நிக்கிறேன், வரியா? சரி, இன்டர்வியூ போறேன். என்னாச்சு, வேலை கிடைச்சதா இல்லையா? டேய், திறமை இருக்கிறவனுக்கு எப்பவும் வேலை கிடைக்கும்டா. சரிடா, உனக்கு கிடைச்சா இல்லையா? எனக்கு தான் திறமை இல்லை, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அது ஒரு சனினால வேலை போயிடுச்சுடா. சனியனா? அது யாரு? அது ஒரு பொண்ணா? அது ராட்சசி. மூஞ்சி அப்படி உருளைக்கிழங்கு மாதிரி உருனே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓ, பொண்ணா? இது பொண்ணா? பொண்ணுதான். வாய மூடு, சரியா? அது மட்டும் இல்ல மச்சான், முன்ன பண்ணி தெரியாது என்கிட்ட வந்துட்டு, நீங்க சிரிச்சா ரொம்ப கியூட்டா இருப்பீங்க, உங்க பேர் என்ன, உங்க வீட்டு அட்ரஸ் என்ன, காலையில டெய்லி எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க, உங்க வாயில எத்தனை பல்லு இருக்கு அப்படின்னு நசன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா மச்சான். அட்ரஸ் எதுவும் கொடுத்தியா? நான் ஒன்ன மாதிரி நினைச்சு அட்ரஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு 1000 பொண்ணுங்க வந்தாலும் திருச்சி அர்ஜுன் மயங்க மாட்டான்டா. ஓ, அப்புறம் என்னடா, ஒண்ணு நான் வேணும், அப்படி இல்லைன்னா அந்த வேலை வேணும், ஒத்த காலில் நின்னா மச்சான். உனக்கே தெரியும் நான் பாவப்பட்டு பொண்ணுங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணிடுவேன்னு. அதான் போனா போதும் வேலையை விட்டு கொடுத்துட்டேன். எப்பா டேய், நீ ரீல் ஓட்டுனதுலாம் போதும், வந்து சேர்றா. சட்டை போட்ட பைய, ஊரூரா திரிஞ்ச பைய, உச்சி கொட்டி பார்த்த பைய, ஊதாரியா நின்ன பைய, ஊரை எட்டி பார்த்த பைய, குப்புரு தான் உழுந்த பைய, இந்த மாட்டம் போன பைய, ரொம்பவும் தான் பயந்த பைய, ஆடா தின்னு வளர்ந்த பைய, ஆடாமலே கவுந்த பைய, வெட்டி கட்ட விட்ட பைய, விந்தி விந்தி நடந்த பைய, ஒத்த செருப்பு போட்ட பைய, உரசி தேஞ்ச பைய, சிலடிச்சு கிழிச்ச பைய, வீணாகத்தான் போன பைய, சந்தைக்கு தான் வந்த பைய. வா மேக்னா, வர லேட் ஆகும் நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டேன். வேலைக்கு போக முன்னாடி கூத்தடிச்சிட்டு இருக்க. அது சரி, அதை விட இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு? சி, ஐயோ போறாளே. மேக்னா ஒரு நிமிஷம் நில்லு. ஐயோ போச்சு. மேக்னா, நில்லுடி. எதுக்கு கோச்சிட்டு வந்துட்டா? ஒருவேளை டான்ஸ் பிடிக்கலையோ? இந்தாடி, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. பாருடி. என்னடி இது? அதுவா, டெல்லியில என் அண்ணா இருக்கான்ல, அங்க குமரன் சில்க்ஸ்ல சாரி வாங்கி எனக்கு அனுப்பியிருக்கான். நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருதுல்ல, அதனால. என்னடி, நல்லா இருக்கா? சாரி நல்லா இருக்கு. தேங்க்ஸ். குடு, நான் வைக்கிறேன். இன்னும் கோமா தான் இருக்காளோ? இப்பவாது சொல்லுடி, இன்டர்வியூ என்னதான் ஆச்சு? வேலை கிடைச்சிருக்கோண்டி. ஒரு வீணா போன தண்ட கருமாந்திரம் தேவையில்லாம பெட்டு கட்டி இப்போ 2 பேருக்கு வேலை கிடைக்காம போயிருச்சு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சரி, ஆளு பாக்க எப்படி இருந்தா? ஸ்மார்ட்டா இருந்தானா? உனக்கு காம்பள விஷயம் போட்ட மாதிரி இருந்தான். அடியாதி, அப்ப நல்லாதான் இருந்திருப்பான்ல. கடுப்பேத்திக்கிட்டேன். நான் உனக்கு கேட்கவா, அது எப்படி ஒரே நாள்ல ஒருத்தரோட கேரக்டர் பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியுது? அவன் கேரக்டர் தானே மொட்டமான கேரக்டர். அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நான் என் லைஃப்லயே பார்த்ததில்ல. மச்சான், எப்படா வர்றது? 500 ரூபா வாங்கிட்டு திருப்பி கேட்டா தரமாட்டீராடா மச்சான். நான் கூட 500 ரூபா தரேன்டா. போனை கட் பண்றேன். ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்கி அவன்கிட்ட கட்டின பெட்ல நவீன் பண்ணணும். மச்சான், இப்போ என்ன பண்றானா, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. இப்பவே வா. இப்பவே தான். இந்த உன் மேனேஜருக்கு போன் அடி. மேனேஜர் யாரும் நண்பன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பல மாசமா வேலை கிடைக்கல. அதனால என் வேலையை விட்டு கொடுத்தாச்சும் அவனு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கூட வேலையை விட்டு கொடுத்தா போதும். கேளு போன். சரி மச்சி, ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலைல பேசிக்கலாம், கேளு. டேய், இப்ப நீ கேக்குறியா இல்ல இந்த பீர் பாட்டில மண்டையை உடைக்கும்? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, என் மண்டையை உடைச்சாலும் சரி, என் மேனேஜர் உனக்கு வேலையே தர மாட்டான். ஒரு வேலை வாங்கி தர முடியல, நீ எல்லாம் ஃப்ரெண்ட் ஆடி. வேலை
வேலை கிடைக்கலன்றதுனால வர வர நீ மென்டல் ஆயிட்டே வரேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா படுத்து தூங்கு. ஏதோ வந்து காலைல வச்சுக்க. சீ. அப்பா. ஏன் உயிர் எடுத்துருவா போல இருக்கே. அப்பா. மச்சான் யாரா உன்னை அடிச்சது? அது நேற்று நைட்டு கனவுல நீ என்ன பாட்டிலால அடிச்சிட்ட. டேய் எனக்கும் அதே கனவு தான்டா வந்துச்சு. பாத்தி நமக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்னு. அப்படியா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்லாம் இருக்கட்டும். இந்தா இதில் உனக்கு ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். ஏது வேணுமோ அப்ளை பண்ணிக்கோ. இதுவா? ஆஹா இன்னும் வலிக்குதே. மச்சான் என்னோட ஜாப்புக்கு 1000க்கு மேல அப்ளை பண்ணிருக்காங்க. ஊரில் பாதி பேர் ஒன்றை மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க. டே நான் என்ன வேலை தேட மாட்டேன் நான் சொல்றேன். சிலுக்கு மேல சத்தியமா எனக்கு எவனும் வேலை தர மாட்டேன்டா தக்காளி. டேய் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. ஆமால. சரி விடு, ஒரு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணு, நாளைக்கே வேலை வாங்கிக்கலாம். எப்படி 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 எப்படி? என்ன ஜோக்கர் நினைச்சியா? நம்மகிட்டே ஆள் இருக்கு. ஆள்னா கவர்மெண்ட் ஜாப்பா? இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்போட பிரைவேட் ஜாப்புக்கு தான்டா காசு அதிகமாக கொடுக்கணும். டேய் என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா சிங்கம் பட சூர்யா மாதிரி மளிகை கடை வச்சு படைச்சிருப்பேன்டா. அப்போ ஊர்ல இருந்துருக்க வேண்டியதான்டா. எதுக்குடா இங்க வந்து? அப்ப நீயும் காசு கொடுத்து தான் வேலைக்கு செஞ்சிருக்கியா? ஆனா ஊர்ல ஸ்காலர்ஷிப்ல வேலை கிடைச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்க மாட்டடி. போடா டேய், உனக்கு வேலையை வாங்கி கொடுத்து கத்தி குத்து வாங்கணுமா? வந்துடுறானு ஊர்ல இருந்து மஞ்சள் பைய தூக்கிட்டு. பாத்தீங்களா சிலுக்கு, இந்த உலகத்துல எல்லாருமே நீ ஏமாத்துறாங்க. அடியே எந்திரி. உனக்கு முன்னாடி நான் வேலை வாங்கி காட்டுறேன்டா. கிளிப்ப நைட்டு ஃபுல்லா மோட்டிவேட் ஆகுற, 10 மணி வரைக்கும் போத்திட்டு தூங்குற. இப்படி இருந்தா எவன் உனக்கு வேலை கொடுப்பான்? ஒழுங்கா எந்திரிச்சு இன்டர்வியூ போற வழிய பாருடி. இன்டர்வியூ தானே, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப தூங்க விடுறி. சுத்தம். எனக்கு என்னமோ உனக்கு முன்னாடி அவன் தான் வேலையை வாங்கிட்டு வந்து நிக்க போறான் பாரு. வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். பாக்குறதுக்கு அப்படி சமுத்திரக்கணி மாதிரி இருக்கீங்க. எல்லாம் அப்படிதான் ப்ரோ சொல்லுவாங்க. மாட்டுனடி. ஹலோ மேடம், அங்க இல்ல இங்க இங்க பாருங்க. அடிய கோயம்புத்தூர் உருளைக்கிழங்கு. என்ன வேலை கிடைக்காம பிளாட்ஃபார்ம்ல சுத்த ஆரம்பிச்சிட்டியா என்ன? என்ன என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? அன்னைக்கு சவால் விட்டதெல்லாம் மறந்துட்டியா? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்பவா? நான் சவால் ஜெயிச்சிட்டேன்டி. இங்க பாரு, டீ போட்டு கூப்பிட்டா மரியாதை கட்டுறோம். நீ டாடா போட்டு பேசலாம், நான் டி போட்டு பேசக்கூடாதா டி? ஆனா உன்னா கேவலமா மூஞ்ச திருப்பிக்கோ. அன்னைக்கு சவால் விட்டல, நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன். ஐ மீன் இங்கிலீஷ் தெரிஞ்சா படிச்சு பாரு. ஏய் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடி. படிக்க தெரியுமா தெரியல அவளுக்கு. படிக்கிட்டு முடிக்கிட்டேன். என்ன சிரிக்கிற? ஓ அப்ப நானும் தான் அந்த பெட்ல ஜெயிச்சிட்டேன். எப்படி 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 எப்படி? எனக்கும் வேலை கிடைச்சிருச்சுடா முட்டா பயலே. கேமரா இருக்கு. எங்க கேமரா கேமரா பிராங்க் தெரியும். எங்க கேமரா கேமரா கேமராமேன் நீங்க வாங்க. டேய் போதும் வாங்க. என்ன நீ எம்ப்ளாயா ஜாயின் பண்ற அதே கம்பெனில தான் நான் மேனேஜரா ஜாயின் பண்ண போறேன். ஏய் உனக்கு வேலைக்காரி போஸ்டே தர மாட்டாங்க, மேனேஜர் போஸ்ட் எப்படி தருவாங்க? யார்கிட்ட உருட்டுற நீ? போக்கிட்டு தான். எப்படி மேனேஜர் போஸ்ட்? எம்பிஏ படிச்சா கிடைக்க போகுது. இரு இந்த என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உனக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியுமா? ஆர்டர் இவ்வளோ பேஜ் இருக்கு. அதே இடம், அதே ஏரியா, அதே கம்பெனி. ஏய் மேகலா தேவி, எனக்கு அப்பவே தெரியும் நீ தான் அந்த பெட்ல ஜெயிப்பேன்னு. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமேல் தான் பார்க்க போறேன் மேகலா தேவி ஆட்டத்தை. சரிடா தம்பி, நாளைக்கு ஆஃபீஸில் பார்ப்போம்.
என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. உங்கள் குமரன் சில்க்ஸ் இப்போது தலைநகர் டெல்லியிலும்.